என்னடா ஆச்சு உனக்கு? பக்தி பரவசமாக வந்திருக்கிற. தப்பு. சாமியை வாடா போடலாம் சொல்லக்கூடாது சாமி. ஓ, தப்பு தாப்பா. ஆமாம், நீ முன்ன பின்ன கோயில் பக்கம் போய் நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு மாலை போட்டு வந்து நிற்கிற. எங்கிருந்து வந்தது ஞானோதயம்? நேற்று ராத்திரி தண்ணி அடிக்கும் போது. ஓஹோ. வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன். என் வீட்டில் உள்ளவங்களா இருந்தால் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்னடே, என்ன விளையாடுறியா? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டால் அந்த வீட்டுக்காரங்க குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் என் ஃபேமிலி இல்லையே. லொல்லு பண்ணாதடா. நீ திடீர்னு மாலை போட்டு வந்து தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்ன. ஐய, நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்கள் யார் எனக்கு? நீங்கள் குடிக்கலாம். என்ன கவுக்கிறதுக்காக ஏதோ ஐடியா பண்ணி தாண்டா நீ வந்திருக்க. ஐய, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டேய், நீ திரும்ப திரும்ப இதையே தான் சொல்ல போற. எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சாமி சாமி இப்போ ஓகேவா? எல்லாம் அவன் செயல். சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. போதுமா?